காலபுருஷ தத்துவப்படி 11வது ராசி என்று அழைக்கக்கூடிய கும்பராசி. இந்த கும்பராசின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா ரகசியம் காக்கக்கூடிய ராசின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பானை சொல்லும் போது அதில் தண்ணி இருக்கலாம், அமுதம் இருக்கலாம், விஷம் இருக்கலாம், இல்லை எம்டியாக கூட இருக்கலாம், இல்லை கோவில் கலசமாக கூட இருக்கலாம். அவங்களோட கேரக்டர்ஸை ஜட்ஜ் பண்ணவே முடியாது அப்படின்றது கும்பராசி. இந்த கும்பராசிக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்னா அவிட்டம் 3, 4, சதயம் 1, 2, 3, 4, பூரட்டாதி 1, 2, 3. இந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவங்க கும்பராசி நேயர்கள். எப்படி இருக்க போகுது? சிறப்புகள் நிறைஞ்சதாக இருக்க போகுதுங்க. இந்த ராசிநாதன் யாருன்னா குரு பகவான். இந்த கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். தன் ராசிக்கு தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. அதாவது 7.5 நாட்டு சனி நடைபெறக்கூடிய ராசிகள் அப்படின்னா கும்பம், மீனம், மேஷம். ஸோ இதில் ஜென்ம சனி விலகிருச்சு அப்படின்னு இருந்தவங்க சனி பகவான் இப்போது வக்கர நிலையில் கும்பத்தை பார்க்குறாரு. அப்போ ஜென்ம சனி ரிட்டர்ன் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள். ஆரோக்கியம், ஜென்ம சனியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் ஆரோக்கியம், அதில் கவனம் தேவை. அதே போல் 2ஆம் இடத்துல சனி. ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா ராசிக்கோ லக்னத்துக்கோ 2, 8 கோச்சார சனி வரக்கூடிய காலம், கவனமாக இருக்கணும். நன்மையே பேசினாலும் அவமானத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டம் அதுன்னுவாங்க. இப்போ இந்த சனி வக்கரமாக இருக்கிறது கும்பராசிக்காரங்க இப்போ பொதுவாகவே ஒரு 4-5 மாதம் இல்லை, கடந்த 1 ஆண்டுகளாக கேட்டு பாருங்கள், எது செஞ்சாலும் திட்டு. அது சின்ன குழந்தையாக இருக்கட்டும், பெரிய குழந்தையாக இருக்கட்டும், தேவையில்லாத அவமானங்கள், அதை உள்ளுக்குள்ளே வச்சு ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய ராசி கும்பராசி. அதுலேயும் இப்போ ராகு பகவான் வந்துட்டார். செய்யாத குற்றங்கள் இல்லை இவங்க செய்ய போகும்போது அதோட மாற்றங்களால் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ சனி பகவானும் வக்கரமாயிட்டாங்க. கும்பராசியில் குழந்தைகள் இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த புரட்டாசி மாதம். ஏன்னா ராசிநாதன் 2ல் இருக்கார். ராசிநாதனை பார்த்திங்கன்னா செவ்வாய் திரிகோணத்தில் இருக்குது. இந்த காலகட்டங்கள் திடீர் மருத்துவ செலவை விட திடீர் விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கனால கவனம் கண்டிப்பாக தேவை. குடும்ப உறுப்பினர்களோட சுத்தமாக மௌன விரதம்னே இருந்துருங்க. இந்த காலகட்டம் நீங்கள் பேசவே வேணாம். நீங்கள் காலை எந்திரிக்கிறீங்களா, குழந்தைங்களா இருக்கீங்களா, ஏந்திரிக்கிறீங்களா, குளிக்கிறீங்களா, என்ன அம்மா செஞ்சு வைக்கிறாங்களோ சாப்பிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றி ஸ்கூலுக்கு போயிடுங்க. அங்கே உங்கள் வேலை என்னன்றதை பார்த்துருங்க. அதை மீறி நீங்கள் எது சின்னதாக ஒரு அசைவு கொடுத்தாலும் அதை பெரிய இஷ்யூவாக்கி பிரச்சனைகள் தான் ஃபேஸ் பண்ணுறது இருக்கும். ஸோ கரெக்டாக இந்த புரட்டாசி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து புரட்டாசி 20ஆம் தேதி இந்த 20 நாட்கள் கும்பராசிக்காரர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. செல்ஃப் ட்ரைவிங்காக இருக்கட்டும், இல்லை யாருக்காவது ஃப்ரீ அட்வைஸ்லாம் தூக்கி போட்டுருங்க, வேணவே வேணாம். எவ்வளோ தூரம் மௌனமாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தாய் வழி உறவாக இருக்கட்டும், தந்தை வழி உறவாக இருக்கட்டும், உங்களோட லிமிட்டோடு இருந்துக்கிறது சிறப்பாக இருக்கும். ஒரு செய்முறையே இருந்தாலும் நீங்கள் போய் மௌனமாக செஞ்சுட்டு வந்துடுறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டுட்டீங்க, இந்த டிசைன் நல்லா போய் மாற்றிட்டு வான்னு சொல்லிடுவோம். தேவையில்லாத ரெட்டிப்பு செலவு தான் ஆயிடும். வேணவே வாங்கிட்டிங்களா, போட்டிங்களா, கையெடுத்து கும்பிட்டுட்டு வந்துக்கிட்டே இருங்க. இது சிறப்பை தரும். பிள்ளைகள் வழியில் அனுகூலமாக இருக்க போது. குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி மன வருத்தத்தில் 10 வருஷமாக குழந்தை இல்லைங்க, 15 வருஷமாக குழந்தை இல்லைங்க, அதை தீர்த்து வைக்கிறதுக்காகவே குரு ராகு திரிகோணத்தில் அமர்ந்திருக்காங்க. புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போது. அதற்கான சாந்தி பரிகாரங்களாக இருக்கட்டும், இல்லை அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே ஆரம்பிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். தேவையில்லாத நட்புகள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகாமல் இருக்கிறது நன்மையை தரும் இல்லையா. ஒருத்தர் மேலே வர வேண்டிய வழக்கு மாறி உங்கள் பேரில் ஏற்படுத்தி ஒரு 4 பசங்க சேர்ந்து உங்கள் பேரை சொல்லிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் என்னதான் பேசினாலும் கேட்குறதும் முடியாது. அப்போது சில இடங்களில் ஒதுங்கி இருக்கிறது நன்மையை ஏற்படுத்தி தரும். ஸோ திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள், கும்பத்துக்கு நேர் 7லே கேது பகவான் இருக்கார். திருமணம் சார்ந்த விஷயங்களை கொஞ்ச காலத்துக்கு தள்ளி வைக்கிறது நன்மையை ஏற்படுத்தி தரும். அதே போல் உறவு வழியில் உங்கள் சொந்த சிலர் வீட்டில் எப்படின்னா அண்ணன் அக்கா இருக்கும்போதே தம்பிக்கு கல்யாணம் நடக்கும். அதுவே மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு.
அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அமைதி காத்துறது சிறப்பு. 8ஆம் இடத்துல சூரியன் புதன் உட்கார்ந்துருக்காங்க. கண்டிப்பாக விபத்து சார்ந்த விஷயங்கள் கவனம். இன்னொரு விஷயம், எப்போ பார்த்தாலும் விபத்து சொன்னாலும் ஏமாறி போகுதல், அது சொத்தாக இருக்கட்டும் இல்லை ஒரு பெரிய பணமாக இருக்கட்டும், ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கனால கவனம் தேவை. ஸோ இந்த வியாபாரம் செஞ்சால் பணம் வந்துடும், இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 3 நாளில் பணம் வரும், இதெல்லாம் கும்பராசிக்காரனை சுற்றி தான் இருப்பாங்க. வந்து சொல்லும் போது எச்சரிக்கையாக இருக்கிறது நன்மை ஏற்படுத்தி தரும். தந்தையோட இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்க போது. உங்களுக்கு பக்கபலமாக இப்போ ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா உங்கள் அப்பா தான். அப்பா வழியில் நன்மைகள், அப்பா வழியில் ஆதரவுகள், அப்பா வழி கருத்துக்களை கேட்டு நடந்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி தரும். சொந்த தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல மாந்தி பகவான் உட்கார்ந்துருக்காரு. 10ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. எவ்வளோதான் இவ்வளோ இருந்தாலும் உங்களோட தொழில் எடுக்கும்போது சிறப்புகள் நிறைய இருக்குது. தொழிலில் வர வேண்டிய பாக்கிகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. வரவுகளை சேர்த்து வைக்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அவுட் சைட் ஃபுட்ஸ் அப்படின்றது, ஜங்க் ஃபுட்ஸ் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. வயிறு சம்மந்தப்பட்ட அலர்ஜிகள், ஸ்கின் அலர்ஜி, வயிறு ஈவனா இப்போவே நீங்கள் நிறைய பேர் கேட்டுக்கீங்க, கும்பராசிக்காரங்களுக்கு பொடுகு வந்திருக்கும். அது குழந்தையிலேருந்தே சின்னதாக ஸ்கின் அலர்ஜி மாதிரி ஆரம்பிச்சிருக்கும். வயிறு அலர்ஜி, அதே போல் ஸ்கின் அலர்ஜி, இந்த 2 விஷயத்தில் கும்பராசிக்காரங்க இப்போ கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. வெளியூர் வெளிநாடு அவசியம் ஏற்பட்டால் போகிறது, ரொம்ப கண்டிஷனாக போகிறது இருந்துச்சுன்னா போயிட்டு வாங்க. ஒரு சுற்றுலாக்காக போகிறேன் அப்படின்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறது நன்மை ஏற்படுத்தி தரும். இந்த மாதம் மேலும் உங்களுக்கு சிறப்பு ஏற்படுத்தின ஒரே வழிபாடு தான், உங்கள் குலத்தை காத்த குலதெய்வம் தான். குலதெய்வத்தை நினச்சி வீட்டில் ஒரு மாட விளக்கு போடுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அணையா தீபம் போடுறது இன்னும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கான வெற்றிக்கான எண் அப்படின்ற போது 5ஆம் எண், வெற்றிக்கான வண்ணம் அப்படின்னு எடுக்கும்போது கண்டிப்பாக பச்சை நிற வண்ணம். நன்றி.